முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன மக்களே, போற போக்கு பார்த்தா எனக்கு என்னமோ நாளைக்கு சுபிக்ஷா அந்த வீட்டை விட்டு வெளியே தூக்கிடுவாங்க ப்ரோ. ஏன்னா சுபிக்ஷாக்கு ஓட்டுக்கள் அப்படிங்கிறது சுத்தமா இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம டீம் சைடுமே பெருசா சுபிக்ஷா மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஏன்னா சுபிக்ஷா கிட்ட இருந்து எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை ப்ரோ. அந்த பொண்ணு சும்மா தான் சுத்திட்டு இருக்குது. என்ன டாஸ்க் கொடுத்தாலும் சரி, என்ன ஆக்டிவிட்டி கொடுத்தாலும் சரி, வெறுமனைக்கு துப்புறதை மட்டுமே ஒரு பழப்பா வச்சிருக்குது. கடந்த 2 வாரங்களா அந்த பொண்ணு துப்ப மட்டும் தான் செய்யுது. வீட்டுக்குள்ள எந்த டாஸ்கையுமே உருப்படியா பார்க்கல. ஏன் இந்த வாரம் கூட வீட்டுக்குள்ள ஃபன் டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் யாருமே ஃபன் பண்ணல, அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலுமே அந்த பொண்ணு பேசுறங்க பேர்ல துப்புது, ஃபன் பண்றங்க பேர்ல துப்புது, ஆக்டிவிட்டி பண்ற பேர்ல துப்புது, எல்லாத்துக்குமே துப்புறதை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்குது. அதனால அந்த பொண்ணு கிட்ட இருந்து கண்டென்ட் சுத்தமா வரல. அது மட்டும் இல்லாம இப்போ வீட்டுக்குள்ள புதுசா வேற ஒரு விஷயத்தை பழகிட்டு இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு FJ தான் சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி வச்சு துப்பிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஓப்பனா துப்பிச்சல அந்த பொண்ணு, இப்போ புதுசா இப்படி வச்சு துப்பு துப்பு ஜும் துப்பு 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 ஜும்னு சொல்லிட்டு புதுசா ஒரு விஷயத்தை பழகிட்டு இருக்குது. அதனால சுபிக்ஷா கிட்ட இருந்து எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்ல ப்ரோ. கண்டென்ட் அப்படிங்கிறது ஜீரோ. எந்த ஒரு ப்ரோமோலையும் வரல, வீட்டுக்குள்ள சண்டை போடல, யாருக்கிட்டே சின்னதா கிளாஷ் கூட ஆகல. அந்த வகையில சுபிக்ஷாவை இந்த வீட்டுக்குள்ள வச்சு வேஸ்ட்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட கெஸ் படி நாளைக்கு சுபிக்ஷா தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க. பட் அதுல சின்ன சேஞ்சஸ் வந்துச்சுன்னா ஒருவேளை, ஏன்னா சேனலை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கோக்கமாக்கா தான் பண்ணுவாங்க. அந்த வகையில் சின்னதாக ஒரு சேஞ்சஸ் நடந்தால் கூட நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது யார், எதனால் வெளியே தூக்க வாய்ப்பு இருக்குது, எல்லா விஷயத்தையும் மொத்தமாக சொல்கிறேன். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓட்டுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ஆளுக்கெல்லாம் பயங்கரமாக ஓட்டுக்கள் வந்துட்டு இருக்கு ப்ரோ. எனக்கு என்னமோ அந்த நபர் கண்டிப்பாக டாப் 5ல வந்துருவாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வீட்டுக்குள்ள உள்ளவங்க சும்மா இல்லாம அந்த நபரை போட்டு ஒரு மாதிரி அடி அடிச்சு அந்த ஆளை பத்தி ஒரே பேசி அந்த ஆளுக்கு வந்து ஓட்டுகளை வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அது யார் எவர் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ முடிந்த அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யார் எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன். ஸோ என்னோட கெஸ் படி நாளைக்கு சுபிக்ஷா தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுபிக்ஷாக்கு ஓட்டுகள் இல்லை அப்படிங்கறத ஓப்பனா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 2 வாரங்களா சுபிக்ஷா கிட்ட இருந்து கண்டென்ட்டே இல்ல. சுபிக்ஷா ஒரு ப்ரோமோலையும் வரல, வீட்டுக்குள்ளேயும் ஒரு கிளாஷும் பண்ணல, ஒரு சண்டை கூட போடல. ஓகேவா? அந்த வகையில் சுபிக்ஷா இந்த வீட்டுக்குள்ள வச்சு வேஸ்ட்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அந்த பொண்ணு என்ன பண்ணுது. பிரவீன் அவர்கள் எவிக்ட் ஆகின டைம்ல அந்த பொண்ணு வந்து புதுசா அந்த ஸ்கில்ஸை கத்துக்குச்சு, அந்த பீட் பாக்ஸிங் பண்றத. அந்த விஷயத்தை மட்டுமே தான் கடந்த 2 வாரங்களா அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கு ப்ரோ. கடந்த 2 வாரங்களா வெறும் அன்னைக்கு துப்புறதை மட்டுமே பொழப்பா வச்சிருக்குது. அந்த பொண்ணு கிட்ட இருந்து வேற எந்த கண்டென்ட்டுமே வரல. ஸோ அந்த வகையில் அந்த பொண்ணை தூக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். பட் என்னோட இதை நான் இப்பவே சொல்லிடுறேன், நாளைக்கு கண்டிப்பா சுபிக்ஷா தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, சுபிக்ஷா போலனா ஒருவேளை சேனல் வேற ஏதாவது பண்ணாங்கன்னா யாரை அப்புறம் தூக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. சுபிக்ஷா இந்த வீட்டை விட்டு வெளியே போலனா வியானா இல்லன்னா ரம்யா போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்ற, வியானா ரம்யாவான்னு கேட்டீங்கன்னா எஸ், இப்போ வியானா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன வேணா நடக்கலாம், அது எப்படி வேணா நடக்கலாம். நாளைக்கு மேபி மாத்திராலும் மாத்திடுவாங்க. ஏன்னா சேனலை பொறுத்தவரைக்கும் நம்ம எதையுமே கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் இப்போ கவனிக்கும் போது வியானாவும் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. ஏன்னா சேம் தான், வியானா கிட்ட இருந்து பெருசா கண்டென்ட் இல்லை. வியானா கிட்ட இருந்தெல்லாம் நம்மளே தான் முக்கிய கண்டென்ட் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த பொண்ணுலாம் கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணு வாண்டடா இப்போ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுது. எப்படி வீட்டுக்குள்ள சுபிக்ஷா வந்து புதுசா ஸ்கில்ஸை காமிக்கணும்னு சொல்லி துப்பிட்டு சுத்துதோ அதே மாதிரி தான் வியானா வீட்டுக்குள்ள எப்படியாச்சும் சர்வே ஆகணும்னு சொல்லிட்டு FJ கிட்ட போயிட்டு ஒரு கண்டென்ட்டை ட்ரை பண்றாங்க. பட் கேமரால அந்த மாதிரி கண்டென்ட் பண்ண பயமும் இருக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா அப்பப்போ அண்ணன்னு சொல்லிடுறாங்க. பட் அப்பப்போ அண்ணன்னு சொல்லிட்டு அவங்க பேசுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் FJ கிட்ட உட்காந்து வியானா அப்படி பேசி நான் பார்த்ததே கிடையாது. புதுசா உட்காந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் வந்துட்டு ஏதோ ஒரு சில நியூஸ் வீட்டுக்கு வந்திருக்கு. அதனால அவங்களும் கண்டென்ட்டை மாற்றணும்னு சொல்லிட்டு காதல் கண்டென்ட்டுக்குள்ள போயிருக்காங்க. பட் ஓட்டுகள் இல்லை, அவங்ககிட்ட இருந்து பெருசா கண்டென்ட் இல்லை, ப்ரோமோ இல்லை. இன்னைக்கு கூட ஒரு ப்ரோமோ வந்திருக்கும். அந்த ப்ரோமோலாம் சும்மா வாண்டடா இவங்கள புஷ் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா லைவ்ல போய் பார்த்தீங்கன்னா அது கண்டென்ட்டே இல்லை, லைவ்ல அது சுத்தமா கண்டென்ட் இல்லை. இப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் முடிஞ்சிட்டு அப்படி இருக்கும்போது இவங்க வாண்டடா புஷ் பண்றாங்க, இந்த ஆட்களை காப்பாற்றணும்னு சொல்லி புஷ் பண்றாங்க. பட் கண்டென்ட் வரல அப்படிங்கிறதா உண்மை. இப்போ எடுத்துக்காட்டு கெமி எடுத்துக்கோங்க, ரம்யா எடுத்துக்கோங்க. இந்த 2 பேர்ட்ட இருந்து கண்டென்ட்டை புஷ் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து ஒப்பாரி வச்சிருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஒப்பாரி வச்சு 2-3 ப்ரோமோல வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 ப்ரோமோல வந்திருக்காங்க. அது மாதிரி கெமியை பொறுத்தவரைக்கும் அவங்களும் அன்னைக்கே உட்காந்து ஒப்பாரி வச்சு 2 ப்ரோமோல வந்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாம் கண்டென்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கெமியை பார்த்துக்கோங்க, வீட்டுக்குள்ள தேவையில்லாம 3 நாள் சண்டை போட்டிருக்காங்க. ஒரு நாள் நைட்டு காமு மாமாட்ட சண்டை போட்டாங்க நெய்யை வச்சு, ஓகேவா? அடுத்த நாள் காலையில சாப்பாடை வச்சு சண்டை போட்டாங்க. நேத்து நைட்டும் காமு மாமாட்ட சண்டை போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வாண்டடா புஷ் பண்றாங்க. நேத்து நைட்ல முந்தானத்து நைட்டு நினைக்கிறேன். ஸோ வாண்டடா கண்டென்ட் காண்டி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வியானா கிட்டையும் அவங்க பேரான சுபிக்ஷா கிட்டே அந்த மாதிரி எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. ஸோ அந்த வகையில் இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் நாளைக்கு வெளியே போக வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் எவிக்ஷன் தான் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு கூட வீட்டுக்குள்ள ஒரு இதை காமிச்சாங்க. கவின் அவர்கள் வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ காடெல்லாம் தூக்கி வச்சுட்டு வந்தாப்புல, அதை ப்ரோமோலாம் விட்டுருப்பாங்க, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. பட் லைவ்ல வந்து ஒரு மாதிரி சப்புன்னு முடிச்சிட்டாங்க. நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன்,
எடா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. வீட்டுக்குள்ள பார்த்தா நம்ம அண்ணன் கார்டோட பேருக்காப்புல மிட் வீக் எக்ஷன் சொல்லி பார்த்தா பிராங்கா பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பிராங்கா ப்ரோ. பிராங்க் அப்படிங்குமா இன்னும் கொஞ்சம் ஆர்வமா பண்ணிருக்கலாம். இவங்களெல்லாம் பெட்டி கிட்டிலாம் பேக் பண்ண வச்சு இன்னும் கொஞ்சம் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் ஒரு மாதிரி சப்புன்னு முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் என்னோட கெஸ் சுபிக்ஷா, வியானா இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வெளியே போக போறாங்க. கெமி போக வாய்ப்பு இல்ல, கனி போக வாய்ப்பு இல்ல. அமித் அவர்கள் ஓட்டுகள் இல்லாம தான் இருக்காப்ல, பட் போறதுக்கான வாய்ப்பு கம்மி. பிரஜனுக்குலாம் சுத்தமா ஓட்டு இல்ல, பட் அவரையும் வெளியே தூக்குவாங்களான்னு தெரியல. சேம் அதே மாதிரி தான் சாண்ட்ராக்கும் ஓட்டுகள் இல்ல. இப்போ அன்அஃபிஷியல பாத்தீங்கன்னா கடைசியில ரம்யா இருக்காங்க 48,000 ஓட்டுகள். அதுக்கு மேல அமித் இருக்காப்ல 49,000 ஓட்டுகள். அதுக்கு மேல சுபிக்ஷா இருக்காங்க 49,000 ஓட்டுகள். அதுக்கு மேல வியானா இருக்காங்க 49,000 ஓட்டுகள். அதுக்கு மேல பிரஜன் இருக்காங்க 50,000 ஓட்டுகள். அதுக்கு மேல சாண்ட்ரா இருக்காங்க 50,000 ஓட்டுகள். இப்படித்தான் இருக்காங்க. ஓகேவா? எல்லாமே 49, 48, 50, 52 இப்படித்தான் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ யாருக்கிட்டையுமே பெரிய லெவல் ஓட்டுகள் இல்லை. ஏன் முதல் இடத்துல இருக்காங்களா திவ்யா, அவங்களே 1,20,000 ஓட்டுகள் தான் வச்சிருக்காங்க. நான் சொன்னேன் தெரியுமா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஓட்டுகள் இதுக்கப்புறம் டவுன் ஆகும் ப்ரோ. ஏன்னா மக்கள் வந்து இந்த ஷோவை பார்க்கறத கம்மி பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு பெருசா இனி ஓட்டுகளும் வர்றது கம்மி தான். ஸோ வின்னர் அப்படிங்கிறது எப்படி போகணும்னு எனக்கு தெரியல. டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சேனல் ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்து டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த சீசனை காப்பாற்ற முடியும்னு சொன்னேன். அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் 50 நாளுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமே கண்டிப்பாக சேஞ்சஸை கொண்டு வரணும். ஏன்னா இந்த பிக் பாஸ் இன்னும் 3 வாரங்கள் தான் இருக்கு. கரெக்டாக பார்க்க போனால் இன்னும் 3 வாரங்கள் தான். என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ப்ரோ 7வது வாரத்தில் இருக்கும். அடுத்த வாரம் 8வது வாரம். ஓகேவா? 8வது வாரம், 9வது வாரம், 10வது வாரம், 3 வாரம் தான். 3 வாரம் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள வாரங்கள்லாம் எப்படி போகுது ஏன் போகுதுன்னு தெரியாம போயிடும். ஓகேவா? 11 பொறுத்தவரைக்கும் நார்மலா கொண்டு போயிருவாங்க. 12 அப்ப ஃபேமிலி அது இதுன்னு வர ஆரம்பிச்சிடும். 13 எனக்கு தெரிஞ்ச அந்த பணப்பெட்டி அது இதுன்னு சொல்லிட்டு 14 அந்த அது பேர் என்ன டிக்கெட் ஃபினாலே வச்சிருப்பாங்க. 15 பிக் பாஸ் முடிச்சிருவாங்க ப்ரா. முடிஞ்சு லைனா சப்பு சிப்புன்னு முடிச்சு விட்டுருவாங்க. இன்னும் 3 வாரங்கள் தான். இன்னும் 3 வாரங்கள். இந்த 3 வாரங்களுக்கு சேனல் ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்து பண்ணா மட்டும் தான் உண்டு. அவ்வளவுதான். இப்போ எத்தனை நாள்ல இருக்கும்? 44வது நாள், 45 நாள்ல இருக்கும். 70 நாள் தான் கணக்கு ப்ரோ. 70-80 நாள் தான் கணக்கு. அதுக்குள்ள இந்த பிக் பாஸ் ஓட்டினா மட்டும் தான் உண்டு. அதுக்கடுத்து இருக்க நாட்கள்லாம் ஸ்வங்கின்னு போயிடும். ஃபேமிலி ரவுண்டு, டிக்கெட் ஃபினாலே, பணப்பெட்டின்னு சொல்லிட்டு சும்மா ஓடிடும். ஓகேவா? அதை நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. ஸோ இருக்க போற இந்த 3 வாரங்களை இவங்க எப்படி கொண்டு போக போறாங்க, அதுதான் மிகப்பெரிய சோதனை இவங்க இருக்க போது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு திவ்யா தான் இந்த டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ப்ரோ. என்னோட கெஸ் படி சொல்றேன், திவ்யா கண்டிப்பா இந்த டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அடுத்த கட்டமா வினோத் இல்லைன்னா விஜே பாரு, இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இந்த டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. வரப்போற நாட்களில் வினோத் அவர்கள் நல்லபடியாக இந்த கேம் விளையாண்டு அவருக்கு இருக்க சின்ன சின்ன கெட்ட பேரை மட்டும் மாத்திக்கிட்டு பண்ணாருன்னா கண்டிப்பா சொல்றேன் ரொம்ப ஈஸியா வினோத் வந்து இந்த கப்பை தூக்கிட்டு போயிடுவார். என்னால உறுதியா சொல்ல முடியும். நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. பட் அவர்கிட்ட சின்னதா ஒரு நெகட்டிவ் வந்துட்டாலும் வெளியே அதை வந்து பெருசாக்கி உடைக்கிறதுக்கு பல கும்பல் இருக்காங்க. ஓகேவா? ஸோ வினோத்தை அடிச்சு நொறுக்கணும் அப்படி சொல்லி பல கும்பல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன்னு எனக்கே தெரியல. அது வேற யாருக்கா சப்போர்ட் பண்ணிட்டு வினோத்தை டவுன் பண்றாங்களா, வினோத்தை டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா இவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. பட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வந்து ஒரு கும்பலே உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்னோட கெஸ் வரப்போற நாட்களில் வினோத் அவர்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா வினோத் கண்டிப்பா டைட்டில் அடிப்பார். ஏன்னா அவர் வந்து டாஸ்க்குமே பயங்கர டஃப் கொடுக்காரு. எல்லா டாஸ்க்குமே இறங்கி விளையாடுறாரு. ஸோ டாஸ்க் அவரை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள ஓரளவு ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல, மக்கள் மத்தியில் நல்லாவே ரீச் எடுத்து வச்சிருக்காப்ல. ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டு வரப்போகிற நாட்கள் ப்ளே பண்ணாருன்னா கண்டிப்பாக அவர் தான் வின் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கப்பு திவ்யா கைக்கு போயிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த சீசனில் இந்த ஒரு நபர் இந்த டைட்டில் வின் பண்ணால் நல்லா இருக்கும்னா யாரை சொல்லுங்க சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நாளைக்கு பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் சாட்டர்டே சண்டே எபிசோடு ஹைப்பே இல்லை, ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி போகுது, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.